நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டே 18 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஃபர்தராக டே 17 ஓட முடியல, அதுக்கு அடுத்த நாளும் ஓட முடியல. 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போனோம். கொடைக்கானல் போகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாந்தி வந்து காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக பெட்லேயே தான் கிடந்தோம். ஃபர்தராக நீங்கள் பார்த்துருப்பீங்க டே 17. இன்றைக்கி டே 18. இன்றைக்கி தான் வந்து ஜாகிங் போயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்ரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓடினோம். ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு, சளி வேறு பிடிச்சி கிடக்குது கோல்டுனால. வாய்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் பாடி இவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் ஆகுதா என்னன்னே தெரில. ரொம்ப முக்கியமாக 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு எச்சா அடிக்கலாம், 3rd ரவுண்ட் அடிப்போம் 2 ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி முடியவே இல்லை. ஏன்னா ட்ரெயின் ஆகி காலெல்லாம் வலி, சரியான வலி வலிக்குது காலெல்லாம். இந்த வேர்வையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு வெறியாகவும் இருக்குது. இந்த வேர்வையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் காய்ச்சலாது கீச்சலாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து நெஞ்சு சளியா எவ்வளோதான் சூப்பு கஷாயம் அதெல்லாம் குடிச்சுமே இன்னும் சரியாக மாட்டேங்குது. ஃபர்தராக நாளைக்குள்ளே இதை சரி பண்ணி ஆகணும். எனக்கே வந்து இப்படி இருக்கிறது வந்து பிடிக்க மாட்டேங்குது. நாளைக்கு வந்து ஜாகிங் போய் ஆகணும். ஜாகிங் கண்டிப்பாக போகணும். அது ஜாகிங் போயிட்டு வந்து நின்றதுனால தான் மூச்சு வாங்குது. ஃபர்தராக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். டெய்லியும் ஓடிட்டே இருந்தால் இதெல்லாம் ஸ்டேபிள் ஆயிரும்னு நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.